ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்குறீங்களா? கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா எல்லா குழம்புமே இப்படியே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையை தான் சொன்னேன். கருவாடுனா கொஞ்சம் தூரமாக போய் நம்ம வாங்கணும். அதுக்கு ஒரு அலுப்பு தான். பாருங்கள், முட்டை அவிச்சாச்சு. என்னென்னலாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம் தெரியுமா? மாங்காய், சுண்டைக்காய் வத்தல் போட்டு வச்சுருக்கேன். சூடான சாதம் ரெடி. இது எல்லாமே 12 மணிக்கு மேலே ரெடி பண்ணி 1 மணிக்குள்ளே குயிக்காக முடிச்சாச்சு. தயிர் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கஷ்டம் தயிர் தான் போட்டிருக்கோம். இப்போ சாதம் போட்டு சூடாக அதுக்கு அழகான கருவாட்டு குழம்பு மாங்காய் வச்சு, கருவாடு தான் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா முள்ளு தான் இருக்குது அதில். அந்த முட்டையும் வச்சு சாப்பிட்ற ஒரு ஃபீலே தனி ஃபீல் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க. கோவையில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த டீட்டெயில்ஸாக எனக்கு தெரியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளைங்க 10 மணிக்கு மேலே நிற்கிறது ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது தப்புங்கிறது அந்த பிள்ளைங்க எப்போ தான் உணர போகிறாங்க.